அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே தர்மம் செய்கிறோம், அதாவது புண்ணியம் செய்கிறோம். புண்ணியம் செய்ய செய்ய புண்ணியத்தின் எண்ணிக்கை, அதாவது அதனுடைய நம்பர் ஆஃப் கவுண்டிங் அதிகமாகிக்கொண்டே போகும். புண்ணியம் பெருகிக்கொண்டே போகும். மகாபாரதத்தில் கர்ண மகாபிரபு தன்னுடைய கவச குண்டலங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் தானம் செய்கிறார். இறுதியில் சாகும் தருவாயில் தன்னுடைய மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ண பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார். நம்முடைய கேள்வி ஒன்றே ஒன்றுதான், அதாவது கொடுக்க கொடுக்க புண்ணியம் பெருகும், புண்ணியம் செய்ய செய்ய புண்ணியம் பெருகும், அதுதானே? அப்படி என்றால் இவ்வளவு புண்ணியத்தையும் செய்திருக்கிறார் அல்லவா, தானம் செய்திருக்கிறார் அல்லவா, அதற்கு ஒரு புண்ணியம் இருக்க வேண்டுமே. அது ஏன் கர்ணனை காப்பாற்றவில்லை? நல்லா யோசிக்கணும். புண்ணியம் செய்ய செய்ய, தானம் செய்ய செய்ய புண்ணியம், அதாவது நல்ல காரியம் செய்ய செய்ய புண்ணியம் பெருகிக்கொண்டே இருக்கும். இவ்வளவு தான தர்மம் செய்த புண்ணியத்தையும் தாரை வார்த்து கொடுக்கிறார் கிருஷ்ணருக்கு. அப்படி என்றால் அந்த தான தர்மத்தின் விளைவான இன்னொரு புண்ணியம் ஏன் கர்ணனை காப்பாற்றவில்லை? பதில் ரொம்ப ரொம்ப எளிது. தான தர்மம் செய்யும் பொழுது அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்கவே கூடாது. கர்ணன் இங்கே கிருஷ்ணரால் தூண்டப்பட்டு 2 கேள்விகள் கேட்கிறார், அதாவது பதில் கேட்கிறார். பதிலுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு. ஒன்று, நான் பிறக்கக்கூடாது. இன்னொரு வரம், அப்படி பிறந்தால் இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது என்று 2வது வரம். 2 வரங்களை கேட்கிறார். கிருஷ்ணரும் அந்த புண்ணியத்திற்கான பிரதிபலனை கொடுத்து விட்டதால் திரும்ப போய் தேர்தட்டிலே உட்கார்ந்து கொண்டு அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா அம்ப விடு, கர்ணர் இறந்து விடுவார் அப்படின்னு சொல்கிறார். நாம் ஒரு விஷயம் நல்லது செய்கிறோம்னா அதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தால் அந்த பிரதிபலன் நாம் செய்த தர்மத்தின் பலனை, புண்ணியத்தை அழித்துவிடும் என்பதற்காகவே இந்த கதை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.